இதே நேரம் மற்றொரு செய்தியை நாங்கள் வீரகேசரி பத்திரிலிருந்து எடுத்துக்கொள்கிறோம். 5 கோடி ரூபாய் குஷுடன் இந்திய பிரஜை கைது என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. கட்டுநாயக்க மாநிலத்தில் நேற்று சுமார் 5 கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருளுடன் நாட்டுக்கு வரி தந்த இந்திய பிரஜை உட்பட 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு அமையப்பெறுகிறது. எனவே விமான நிலையத்தின் பயணிகள் வெளியேற்றும் வாயிலினூடாக வெளியேற முற்பட்ட நிலையில் சந்தேக நபர் சுங்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். கட்நாயக்க விமான நிலையத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை பயணிகள் வருகை முனையத்தில் வைத்து சந்தேகத்துக்கிடமான பயணிகள் 20 தடுத்து நிறுத்தி சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் சோதனையிட்டிருக்கிறார்கள். இதன்போது குறித்த பயணிகள் கொண்டு வந்திருந்த பயணப் பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் பெருமளவான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டதாக தெரிய வருகிறது. சந்தேக நபர்கள் தோளில் சுமக்கக்கூடிய ஒரு பயணப்பொதி உட்பட 3 பயணப்பொதிகளை கொண்டு வந்துள்ளதோடு அவற்றில் 5 சிறிய பொதிகளாக பொதியிடப்பட்ட நிலையில் 5 கிலோ 92 கிராம் குஷ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் சந்தை பெறுமதி சுமார் 5 கோடி ரூபாவுக்கும் அதிகம் என சுங்க திணைக்கள அதிகாரிகளால் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரம் கொழும்பைச் சேர்ந்த 29 வயதுடைய பெண் ஒருவரும் இந்திய பிரஜையான தமிழ்நாடு சென்னையைச் சேர்ந்த 28 வயதுடைய நபர் ஒருவரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சந்தேக நபர்கள் தாய்லாந்தின் பேங்காக் நகரில் போதைப் பொருளை கொள்வனவு செய்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்திருக்கிறது. இருவரும் தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து இந்தியா புதுடில்லியினூடாக ஏர் இந்தியா விமான சேவைக்கு சொந்தமான AI 277 என்ற விமானத்தின் மூலம் அதிகாலை 6:05 மணியளவில் நாட்டை வந்தடைந்திருக்கிறார்கள். கைதான சந்தேக நபர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் தொடர்பில் விமான நிலைய போதைப் பொருள் ஒழிப்பு பணியகம் மேலதிக விசாரணைகளை இவ்வாறு முன்னெடுத்திருக்கிறது என்பது மற்றொரு தகவலாக அமைகிறது.